காய்ஸ் வணக்கம். ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்ம ஊர் சென்னை சிங்கார சென்னை கார்டு வந்திருக்கு. ஸோ அதை நான் இப்போ வாங்கியிருக்கேன். நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன இருக்குதுன்னு. ஸோ இதை நான் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் தான் வாங்கினேன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கவரில் போட்டிருக்குன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஹெல்ப்லைன் நம்பர் அண்ட் வெப்சைட் அண்ட் ஸோ ஆன். ஸோ நான் இப்போ பிரிக்கிறேன், நானும் பிரிக்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வாங்கணும்ல, ஸோ அது மாதிரி தான் இதுக்குள்ள கார்டு இருக்குது. ஓகே ஃபைன். இது என்ன ஸ்மார்ட்டர் வே டு மூவ் அரவுண்ட் சென்னை. ஸோ ஃபுல்லாக இந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், இந்த கார்டு தொலைஞ்சிச்சுன்னா என்ன, எப்படி பின் செட் பண்ணணும், என்ன இது குவரிஸ்னால் யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன், இந்த கார்டோட யூஸ் கேசஸ் என்ன. ஸோ இது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை முடிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா, ஸோ நம்மளோட கார்டு அண்ட் கார்டு ஹோல்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் ப்ரீபெய்ட் கார்டு பேலன்ஸு, குளோபல் லிமிட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி 2 டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று குளோபல் பேலன்ஸ் அண்ட் தென் ஹோஸ்ட் பேலன்ஸு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இது அவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கிறது. பின்னாடி அதே தான் தமிழில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. கார்டை நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு வந்திருக்கிற அந்த ப்ரீபெய்ட் கார்டு. ஸோ நம்ம இது என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலி இது நம்ம மல்டிபிள் யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் லைக் நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸஸ், மெட்ரோ, ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சுவலி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மோரோவர் வி கேன் ஆல்சோ ஷாப் வித் இட். ஸோ எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் ஷாப்பிங் பண்ணாலுமே நம்ம இதை டேப் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு தான், பட் இட் கைண்ட் ஆஃப் அ ப்ரீபெய்டு. நம்ம ஆக்சுவலாக ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே கார்டு தான், நம்மளுக்கு இந்த ஒரு கார்டு இருந்தால் போதும். நம்ம எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும், ஷாப்பிங், ஆன்லைன். அப்போ அமேசானில் போய் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோன்னா கூட நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஏதோ ஒரு கடையில் போய் நம்ம மெர்ச்சன்ட் அவுட்லெட் பேமெண்ட்டுமே நம்மளால் இதை ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆக்சுவலி கார்டு நம்பர் அந்த எக்ஸ்பைரி டேட் அந்த சிவிவி நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதெல்லாம் ஆக்சுவலி ஹைட் பண்ணியிருப்பேன் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. ஓகே ஃபைன். ஸோ இதோட ஃபுல் எப்படி இந்த கார்டை நான் வாங்கினேன், இதோட யூஸ் கேசஸ் என்ன, இதெல்லாம் கைட்லைன்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்டு வாங்கினோன்னா நம்ம ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட் உங்களுக்கு இப்படியே காமிக்கிறேன். ஓகே, நான் அப்படியே உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா சிங்கார சென்னை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், சிங்கார சென்னை கார்டு, சென்னை மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் போகும். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிங்கார சென்னை கார்டு அண்ட் தென் யூசர் மேனுவல், அப்புறம் அப்ளிகேஷன். இது நம்ம ஆக்சுவலி அப்ளிகேஷன் மாதிரி டவுன்லோட் பிடிஎஃப் மாதிரி எடுத்து அதை நம்ம ஃபில் பண்ணியுமே ஆக்சுவலி கொடுக்கலாம். ஸோ பட் ஈஸியான வே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி யூசர் மேனுவலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு என்டையர் யூசர் மேனுவலுமே ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும். இதில் ஆக்சுவலி இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். கிளியர் அண்ட் க்ளீனாக இதில் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எவ்ரி திங். ரீசார்ஜ்லேருந்து எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே. ஓகே, ஸோ நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க் சிங்கார சென்னை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூஆர்எல் தான். ஸோ
இதை நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து ஒரு எஸ்பிஐ தான் இது வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்றனால இது எஸ்பிஐ ரிலேட்டடான ஒரு போர்ட்டலில் வந்து போகும். ஜஸ்ட் transit.sbiன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். வேறு எந்த யூஆர்எலும் ஆக்சுவலி போயிடாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி கரெக்டான யூஆர்எல். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து கார்டு வாங்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் லாகின் பண்ணி அதோட பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ கார்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோன்னா இங்கே வந்து கீழே வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை எஸ்பிஐ மெட்ரோ கார்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட கேஒய்சி இதெல்லாம் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க, ப்ராடக்ட் நேம் இதெல்லாம். ஸோ சால்வேஷன் லைக் மிஸ்டரா மிஸ்ஸஸாக போட்டுட்டு ஃபஸ்ட் நேமு, உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அண்ட் தென் பேன் நம்பர், இதை வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஏதாவது ஒரு கார்டோட இன்ஃபர்மேஷன் லைக் பாஸ்போர்ட், உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் இதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக, கேஒய்சி பண்ணுறதுக்காக. ஸோ சிம்பிள் எப்படியோ ஆதார் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ ஆதார் நம்பர் எடுத்து ஆதார் நம்பர் போட்டுட்டு ஜஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அக்செப்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ்லாம் வரணும் அப்படின்னா டூ கொடுத்துக்கோங்க. டூ நாட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஐ டூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இங்கே நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மெசேஜ் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலி காமிக்கிறது எப்படி இருக்கும்னு. ஸோ யூ கெட் தி ஐடியா. ஸோ இதுதான் அந்த ஆக்சுவலி அந்த மெசேஜ். இப்போ எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க எஸ்பிஐ பிரான்ச்சோ இல்லை வந்து மெட்ரோ ஸ்டேஷனோ, ஸோ ஐ திங்க் மெட்ரோ ஸ்டேஷன் தான் உங்களுக்கு ஈஸி. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் டேரெக்டாக போயிட்டு கவுண்டரில் போயிட்டு இந்த மாதிரி இந்த நம்பரை காமிச்சு சிங்கார சென்னை கார்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த கார்டை இந்த நம்பரை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து இப்போ நான் காமிச்ச மாதிரி உங்களுக்கு கவரில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ யூ கேன் கலெக்ட் இட். அங்கேயே ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஸோ இது தவிர வேறு எந்த கொஷின் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ see you then in the next video. ஓகே, bye bye. இந்த வீடியோ அப்படியே யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.